வணக்கம். பிவி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் குக்கிங். இப்போ சுவையான வடகறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில். பெருங்காயத்தூள், சோம்பு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. தேவையான பொருட்கள்: வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா இலை, இஞ்சி பூண்டு விழுது. அரைச்சி வச்ச வடகறி ஒரு இட்லி பாத்திர தட்டில் எடுத்து போட்டு ஒன்று ஒன்றா வச்சுக்கோங்க. சில பேர் பொரிச்சும் போடுவாங்க, நான் வேக வச்சு பண்ணுறேன். 2 மெத்தட் இருக்குது. நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஒரு தனி தட்டில் எடுத்து வடகறி இதை நல்லா உதிர்த்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, புதினா இலை போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ தேவைக்கேற்ப மஞ்சள்தூள், வெறும் மிளகாய்த்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதங்கிடுச்சு. தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்க, கொதி வந்துச்சு. கொதித்த உடனே தான் இந்த வடகறி இதை நம்ம போடணும். சீக்கிரமாக வெந்துடும். பாருங்க, போட்டாச்சு. சிம்பிளான வடகறி ரெடி. கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடுங்க. நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிவி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.